சார் சர்க்கஸில் கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க. அது எப்படின்னா அந்த குரங்கு வித்தையை காட்டுறதுக்கு ஏரியா போவாங்கல்ல, அது மாதிரி என்னை கூட்டிட்டு பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல. ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டி. எங்கே வாங்கினீங்க அந்த கேக்கு? ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கவிதா ஜுவல்லர்ஸ் தான். இல்லை ரொம்ப அழகாக இருக்கீங்க மேடம். இவ்வளோ ஃபேன்ஸா அவங்களுக்கு? இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் வரும்போதே என்ன சொன்னேன்? அதை உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. ஆனால் முடியல என்னால். வெளிநாட்டுக்கு போனால் ஜெட்லாக் வரும். தமிழ்நாட்டிலேருந்தே ஜெட்லாகில் இருக்கேன் நான் இப்போ. ஏன்னா நேற்று எங்கே தூங்கினேன், நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன், நேற்று மதியானம் எங்கே இருந்தேன் எதுவுமே தெரியவே தெரியாது. சார் சர்க்கஸில் கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க. அது எப்படின்னா அந்த குரங்கு வித்தையை காட்டுறதுக்கு ஏரியா போவாங்கல்ல, அது மாதிரி என்னை கூட்டிட்டு என்ன சொன்னார்னா கோயம்புத்தூர் மட்டும் வந்துருங்கன்னு தான் சொன்னார். சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்தில் 2-3 தேட்டர், அன்றைக்கே ஈரோடு, அன்றைக்கே சேலம், திருப்பூர், அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலத்துலேருந்து பக்கத்தில் தான் சார் அப்படின்னாரு. எங்கே? திருநெல்வேலி. சேலத்துலேருந்து திருநெல்வேலி பக்கத்துலேருந்து எனக்கு இந்த படத்தில் தான் சார் தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் 2 ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை. இப்போ மதுரையில் நேராக இங்கே தான் வரேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இன்னும் வீட்டுக்கே போல சார், எப்படியே போனோம்னா சாயந்தரம் வேலூர் சார், அப்புறம் கிருஷ்ணகிரி சார், அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு சார். தயவுசெய்து விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஒரு 2 days கேப் விடுங்க. எங்கள் வீட்டில் போய் மறந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் ஜஸ்ட் நான் ஃபேஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி பாலக்காட்டில் என்ன வெயில் இருக்கும், 40-45 டிகிரியில் ஓடி வர சீனு. அப்படி ஓடி வந்து கட்டு கூட சொல்லலை, நானே கட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவன் வந்து மரத்து பக்கத்தில் நின்றுந்தான். ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன். அப்பா நானா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சிரிச்சுட்டே இருக்கான். ஏன்னா சிரிக்கிறேன்னு கேட்டால், நீங்கள் போன படத்தில் நடிக்கல சார், அந்த படத்தில் நடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு. அதாவது நம்ம சோகத்தில் இருக்கும்போது இன்னும் சந்தோஷத்தை தரான் பாருங்க. ராம் சார் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ராம் சார் வந்து அசிஸ்டன்ஸை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு. இப்போ ஒரு டைரக்டர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்னோட அசிஸ்டன்ட், அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த மனுஷன் எந்த அளவுக்குன்னா, இந்த படத்தில் என் பேர் கோகுல் சார். எதுக்கு சார் கோகுல்னு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களே. இப்போ ஜென்ரலாக எல்லா படத்துலையும் சிவானே வச்சிருப்பாங்க, அதனால தான் என் பேர் சிவாலாம் வந்திருக்கும். எதுக்கு சார் கோகுல்னா ஒரே ஒரு சார் இல்லை சார், எல்லா படத்துலையும் அசிஸ்டன்ட் பேர் வைப்பேன் ஹீரோக்கு, அதனால எனக்கு பேர் கோகுல் சார். இவன் தான் சார் கோகுல்னு வராது. அசிஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சிருக்காரு. படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டேரக்டர் யாருனா இருக்காங்களா இங்கே? கமலா சினிமாஸ் பிரதர், உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலே தெரிஞ்சுது. ஹவு மச் யூ லவ். அந்த கேக் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல. ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டி. எங்கே வாங்கினீங்க அந்த கேக்கு? ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள். வெறும் படத்துக்கு தான் வரணும்னு கிடையாது, சும்மா கூட கேக் வெட்டி கூப்பிடலாங்களே. ஓகே, வி லவ் யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். கமலா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ்.